இந்த எஸ்எஸ்கேவும், அஞ்சலியுமா சேர்ந்துக்கிட்டு, இப்போ பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, வேலைய அதாவது நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படுத்துனது மட்டும் இல்லாம, ஏதோ அந்த லாயர் இல்லன்னா இங்க எதுவுமே செய்ய முடியாது அப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, நம்ம கௌதம் வந்துட்டு குடுக்க போற ட்விஸ்ட்ல யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத அளவுக்கு, இங்க நம்ம இலக்கியாவையே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கொண்டு வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய ட்விஸ்ட் எல்லாத்தையுமே குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்டின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணலாம். அதாவது கோர்ட்ட வச்சு அஞ்சலிய செக் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கும் அந்த லாயர் வந்து இந்த கேஸ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து மாத்திருந்தா, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா கொல்ல பார்த்தது உண்மையா இருந்தாலுமே கூட, அஞ்சலி கர்ப்பமா இருக்காளா? இல்லையான்னே எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தா, செக் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆனா, இப்போ அதுக்கான வழியே வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாம போய்க்கிட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம இலக்கியாவ ஜெயிலுக்கு அதாவது 7 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, சிறை தண்டனை அப்படின்ற மாரி இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து அதாவது அவங்களுக்கு தண்டனை குடுக்க வரும்போது, நம்ம கௌதம் வந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஆதாரமா வெளிய எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ வெளிய கொண்டு வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகப்போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்ப நேரமா என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றது தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. அதே சமயம் நம்ம கௌதம் ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது அந்த போலியான சாட்சி சொன்னார் இல்லையா? அந்த இளநீ கடைக்காரரு. அவர வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சு விசாரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த பூக்காரம்மா, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து பொய் சாட்சி சொன்னா, அவங்க உண்மையான சாட்சி சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த பூக்காரம்மா வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு வந்து கோர்ட்ல நிக்க வச்சு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கானது கிடையாது. இத வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பணம் குடுத்து தான் சொல்ல வச்சிருக்காங்க. அந்த சாட்சி வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை கிடையாது, பொய் அப்டின்ற மாரி நம்ம கௌதம் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிரூபிச்சுறாங்க. அந்த ஒரு இதுலயே இப்போ நம்ம இலக்கியாவ ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம ஜட்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா, தயாராகுறாரு. அடுத்ததா நம்ம கௌதம் வந்துட்டு என்ன ஆதாரத்த கொண்டு வராரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. இந்த மகேஷ தான் கூட்டிட்டு வராங்க. மகேஷ் கிட்ட இருக்கிற ஆதாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ செல்லுபடியாக போறது. அதாவது மகேஷ் கிட்ட இருக்கிற ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே இந்த அஞ்சலி இருந்துட்டு குழந்தை வந்து செக் பண்ணி அவளுக்கு இப்போ குழந்தை உண்டாகல அப்படிங்கிறதும், அவளால எந்த ஜென்மத்துக்கும் குழந்தை பெத்துக்கவே முடியாது. கர்ப்பப்பையில மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, அவ குழந்தை பெத்துக்கிறது சாத்தியமே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்து வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம வீடியோ எவிடன்ஸ் அந்த டாக்டர் கிட்ட பேசுனது, அந்த ஒரு எவிடன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மகேஷ் வச்சிருக்கான். அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு கொண்டு வந்து எல்லார் முன்னாடியும் சப்மிட் பண்ணி, அது மட்டும் இல்லாம அந்த இவன் இவங்க இருக்கான் பார்த்தீங்களா? மகேஷ் அவன வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே சொல்ல வச்சுறாங்க. இப்போ சாட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு எதிரா ரொம்பவே ஸ்ட்ராங்கான சாட்சியா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்கு. "என்ன பொண்ணும்மா நீ இப்படி வந்து பண்ணி வச்சிருக்க? இலக்கியா நீ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவ அப்படின்றது இதுலருந்தே தெரியுது. நீ மயக்க மருந்து கலந்தது உண்மையா இருந்தாலுமே கூட, அஞ்சலியோட கர்ப்பத்த வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி, அ அவள வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும், அதாவது குடும்பத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு இருக்கவள, நீ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு ஏதான்னு ஒண்ணு பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து நெனச்ச. அந்த வகையில உனக்கு அப்ரிஷியேட். அது மட்டும் இல்லாம உன்ன வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை செய்றேன்மா அப்படின்ற மாரி வந்து சொல்லி இலக்கியாவ விடுதலை செஞ்சுர்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.